ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைமரா சேனல். நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே நாங்கள் யூஸ்வலாக சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஸ்டவ்வை வந்து நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தாங்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதேமாரி இப்போ நான் பண்ணுறேன். பண்ணி முடிச்சோன்னே இப்போ வந்து வெஜிடபிள் ரைஸுக்கு தேவையானதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி என்னென்ன எடுத்துகிட்ருக்கேன் காய்கறி அப்படின்னு சொன்னாக்க, வெங்காயம், தக்காளி, அப்புறம் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அதோடு சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் சோயா சங்க்ஸ் நான் வந்து கொஞ்சம் ஒரு பொடி எடுத்திருக்கேன். ஒரு பொடி எடுத்து அதை வந்து நல்லா அலசிட்டு அதில் ஹாட் வாட்டர் விட்டு ஊற வச்சுருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதேமாரி அரிசியும் வந்து நல்லா ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதையும் வந்து நல்லா அலசிட்டு களைஞ்சிட்டு அதில் ஒரு 1:1 தண்ணி விட்டு நான் வந்து ஊற வைக்கிறேன். ஸோ அதுவும் தனியாக ஊறிட்டுருக்கு. இப்போ வந்து நான் குக்கரை அடுப்பில் ஏற்றுறேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் மசாலா சாமான்லாம் போட போகிறேன். மசாலா சாமானுக்குன்னு சொல்லி தனியாக அஞ்சலைப்பட்டி வச்சுருக்கிறேன். அந்த அஞ்சலைப்பட்டியில் மசாலா சாமான் எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் வச்சுருப்பேன். என்னென்னா இப்போ வந்து சோம்பு, இது ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, பட்டை, பிரிஞ்சி இலை, இதெல்லாம் தாங்க வச்சுருப்பேன் அந்த அஞ்சலைப்பட்டியில். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து 2 எடுத்து போடுறேன். நான் எடுத்து போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கும் போதே நான் வந்து இது வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்டுட்டு அது ஃப்ரை ஆகிட்டுருக்கும் போதே இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதுவும் ஃப்ரை ஆகிட்டுருக்கும் போதே காய்கறி எல்லாமே என்ன காய்கறிலாம் போடுறோமோ எல்லாத்தையும் போட்டுட்டு சோயா சங்க்ஸையும் நான் வந்து நல்லா புழிஞ்சு அதில் போடுறேன். போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 2 ஸ்பூன் இது கரம் மசாலா வந்து 2 ஸ்பூனு, 1.5 ஸ்பூன் நான் வந்து மிளகாத்தூள் போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்கங்கிறதுனால ஒரு 1.5 ஸ்பூன் நான் வந்து மிளகா பொடி போட்டிருக்கேன். அதோடு சேர்த்து தனியா பொடி வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அதுவும் போட்டு நல்லா எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அரிசி நான் ஊற வச்சுருக்கிறேன் இல்லையா, அந்த அரிசியும் நான் இதில் போடுறேன். அந்த அரிசியும் போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து நான் 2 ஸ்பூன் தயிர் போடுறேன். 2 ஸ்பூன் தயிரையும் போட்டுட்டு அதையும் நல்லா இது பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நல்லா நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அதில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து சரியாக இருக்குதுன்னு தெரிஞ்சவொடனே நம்ம வந்து குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு விசில் வந்தால் போதுங்க. ஒரு விசில் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரியாணி ரெடியாக இருக்குங்க. இதை வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லலாம், வெஜிடபிள் ரைஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா என்னோடய வே ஆஃப் ப்ரிப்ரேஷன் இது மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு என்னோடய ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.